இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு தண்டர் பேட் 350 சிசி இந்த வண்டியுடைய செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இது என்னுடைய சொந்த வண்டிங்க. இது நானும் என்னுடைய மாமாவும் மாற்றினோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாங்கினாங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் வீல் சின்னது, அடுத்தது செயின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீல். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றினா போதுங்கிற நம்பிக்கையில் வாங்கினேன். பட் வந்து பார்த்திங்கன்னா மற்றதும் போயிருந்ததுனால தனித்தனியாக வாங்கினா இது 2150 வருது. செட்டாக வாங்கினா 2040 ரூபா வருங்க. இப்போ வந்து வீல் நட் லூஸ் பண்ணி விட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் நெட்டும் லூஸ் பண்ணி விட்டு வீலை கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்குங்க. அடுத்து சேசிஸில் இருக்கிற ஆயில் ரிமூவ் பண்ணுற அந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு கழட்டுங்க. ஸ்பேனர் போட்டு கழட்ட வேண்டாம். ஏன்னா இந்த 6 பட்டை மழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி ஹீட்டாக இருக்கும்போது கழட்ட வேண்டாம். நார்மலாக சூடு ஆறினதுக்கப்புறம் கழட்டுங்க. கழட்டி விட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிக் பண்ணிங்கன்னா இருக்கிற ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வலிஞ்சிடும். அடுத்து வண்டியை சாய்ச்சி சுத்தமாக அந்த ஆயில் வெளியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆயில் ரிமூவ் பண்ணும்பொழுது மேலே இருக்கிற அந்த கப்பை கழட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ரோஸ்ட் கழட்டிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் அதுக்கு மேலே வர சக் நட்டை லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு வெளியே அந்த போல்ட் எடுத்துகிட்டு கிக்கரையும் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே ரிமூவ் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஆயில் சர்க்குலேஷன் ஏர் ஓஸ் கழட்டிட்டோம். அடுத்து வந்து மேக்னெட் காயிலுக்கு வர அந்த ஒயர் சாக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து சுற்றியும் 8 சைஸ் போல்ட் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள். பாக்ஸ் கரெக்டாக இருக்கணுங்க. நட்டு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் டைட் வைக்கிறதுக்கு தொந்தரவு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சின்ன ராடு வச்சே கழட்டுங்க. பெரிய ராடு வச்சு லோடு கொடுக்க வேண்டாம். முடியாத பட்சத்தில் பெரிய ராடு வச்சு கழட்டிக்குங்க, டீ ராடு. இப்போ வந்து சுற்றியும் கழட்டி விட்டு இப்போ அந்த கப்பை வந்து பார்த்திங்கன்னா சைடில் தட்டி எடுக்கணுங்க. திருப்பிலே நம்பி எடுத்தோம்னா அந்த ஸ்டெப்பு காயம் ஆகிடும். பாருங்கள், இந்த இடத்துலேயே 2 போல்ட் இருக்கும், அதையும் கழட்டணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் லிவர் இருக்கவே கழட்டி பார்க்குறோங்க. அப்படி வந்துருச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா அந்த பிரேக் லிவர் கழட்டணுங்க. இப்போ வராத பட்சத்தில் சைலன்சரை கழட்டிட்டு அதுக்கு அடுத்தது பிரேக் லிவரில் இருக்க ஸ்ப்ரிங் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சுவிட்செல்லாம் நவுத்தி விட்டு இப்போ வந்து லிவரை கழட்டிட்டோம். பிரேக் பெடலை கழட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டி வெளியே எடுக்கிறோங்க. இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டு சைடு இருக்கிற சேசிஸ். இது மேக்னெட் காயில் உள்ளே இருக்கிறது. இந்த பேக்கிங்லாம் பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பல்லு பாருங்கள் எந்த அளவுக்கு கூராகி தேஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சவுண்டு உருப்பிட்டு வருங்க. சடக் சடக்குன்னு செயின் ஏறி ஓடும்பொழுது உங்களுக்கு வண்டி சவுண்டோட இந்த சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த நட்டுக்கு ஒட்டின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளிப் மாதிரி இருக்குங்க, கிரிப்பிங் லாக் வாஷர். அதை வந்து திருப்பியில் தட்டி விட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டு நல்லா தட்டி விட்டு அந்த நட்டை ரிமூவ் பண்ணிக்கணுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரன்னிங்கில் நாங்கள் டைட் வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட் வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் உங்களுக்கு லூஸ் ஆகிருக்கு கொஞ்சமாக. இப்போ கையிலேயே ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் வாஷர் எடுத்துக்கிறோம். இந்த லாக் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா வரும், புதுசாகவே வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செயினில் இருக்கிற ஜாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பார்த்திங்கன்னா உள்ளே 2 ரப்பர் வாஷர் வரும், அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிளிப்பை வெளியே உருவிக்குங்க. செயின் வந்து தனியாக ஆகிடும். இப்போ செயினை வந்து மெல்ல இழுத்துக்கலாம் வெளியே. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பல்லு சக்கரம் கழட்டியாச்சு. இது 18 பல்லு இருக்குதுங்க. மைலேஜுக்கோசரம் போட்டிருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு லோக்கலில் மைலேஜ் வராது, லாங்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்ஜினுக்கு அனுப்புங்க. இதுதான் ஒரிஜினல் பல்லு. பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து இதுதான் சஜஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணோம். அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வீல் மாற்றுறதுல ஒரு ஆயில் சீல் இருக்கும், அது நல்லாவே இருக்கும். அதுலேருந்து ஆயில் ஏதாவது கசிகிற மாதிரி அல்லது கேப் இருந்தாலோ அதையும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரு ஏர் ஃபில்டர் மாற்றணுங்க. 3 போல்ட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஏர் ஃபில்டரை எடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றும் சிரமம் இல்லைங்க. அவுட்டரில் பேக்கிங் இருக்காது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ஓரிங் தான் இருக்கும். இதை வெளியே எடுத்து பாருங்கள், நல்லாவே இருக்குது. இருந்தாலும் இப்போ கையோடு மாற்றிக்கலான்ட்டு புதுசாக ஒரு 80 ரூபா வருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா புதுசு, இது பழசுங்க. ஏற்கனவே இருந்த மாதிரியே ஒரு ஓரிங் உள்ளே போட்டுவிட்டு அது மேலே அந்த ஃபில்ட்ரு வச்சு அது மேலே ஒரு ஓரிங் வச்சு இப்போ கப் வச்சு நார்மல் டைட் வைங்க. ஃபுல் டைட் வைக்க தேவையில்ல. மர ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்டெட்டெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமம், வேலை ஜாஸ்தியாக போயிடும். நார்மல் டைட் வைங்க. ஆயில் லீக் ஆனிச்சுன்னா ரன்னிங்கில் கொஞ்சம் அதுக்கப்புறமே நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைட் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் போட்டு நல்லா அலசிக்குங்க. அலசிட்டு உள்ளே இன்ஜினுக்குள்ளே போகாத மாதிரி பொறுமையாக க்ளீனாக அந்த பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அழுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணுங்க. அதுக்கடுத்தது அவுட்ரு கப்பும் அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் காயிலில் போகாத மாதிரி க்ளீன் பண்ணிட்டு ஒரு டெஸ்டரை வளைச்சி விட்டு அந்த
கிக்கர் கிட்ட இருக்க ஆயில் சீலை கழட்டிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு, ஆயில் லீக்கேஜ் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீல் காமிச்சு 3 வாங்கிக்கோங்க. இந்த கிக்கருக்கு 3 ஆயில் சீல் வரும். நல்லா தொடச்சி விட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஆயில் பிசு இல்லாமல் உங்கள்கிட்ட சீலண்ட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை போட்டு விட்டு, அல்லது அனபாண்ட் இருந்தால் அதை போட்டு விட்டு, அந்த ஆயில் சீலை லைட்டாக க்ரீஸ் தடவி விட்டு உள்ளே தட்டி விட்டு மட்டமாக அணைச்சி பழைய சீலை அது மேலே வச்சு விட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு இரும்பு பைப்பு வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா கரெக்டாக மட்டமாக உட்காந்துக்குங்க. இது எல்லாமே அலுமினிய பாடிங்கிறதுனால கொஞ்சம் சைடு எட்ஜ் வந்து காயம் ஆகாத மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக மாட்டிக்கணுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் கொஞ்சம் ஃபெவிக்விக் தடவிக்குங்க. அதே மாதிரி அவுட் கேஸில் இருக்கிற அந்த ஆயில் சீல் ரெண்டையும் மாற்றிக்குங்க. மறக்காமல் இதை மாற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் வராது. அதுக்கு அடுத்தது கேஸ்கட் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் அப்ளை பண்ணிட்டு, இந்த கேஸ்கட் ஒரு 50 ரூபா வருங்க. அதை அப்படியே ஒட்ட வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒட்டின பேஸ்ட் வந்து சிலிக்கான் பேஸ்ட்டுங்க. இப்போ பல்லு சக்கரம் மாட்டிக்கலாம். மாட்டி விட்டு நட்டு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி செயின் ஃபஸ்ட்டு மாட்டிக்கலாங்க. செயின் வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய செயினே போடுறேன். உங்களுக்கு செட் ஆகாத பட்சத்தில் புது செயின் மாற்றிக்குவேன். அது எப்படி சவுண்ட் வருது ஏது வருதுங்கிறதுக்கோசரம் இப்போ நான் பழைய செயினே போட்டுக்குங்க. இப்போ வீல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ராக்கெட்டு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் ஸ்பேர் கொண்டாந்துருக்கேன். ரன்னிங் பண்ணி சவுண்ட் வந்துச்சுன்னா அதையும் மாற்றிக்கணும். இப்போ சர்க்கிளிப் போட்டு விட்டு அடுத்து நட்டு போட்டு டைட் வைக்கணுங்க. நட்டு டைட் வச்சுட்டு திருப்பிலியில் லைட்டாக அந்த ஸ்டெப் மாதிரி ஏற்கனவே அவங்க கழட்டத்துக்கு அதை தான் யூஸ் பண்ணிக்காங்க. அந்த இடத்துல ஸ்பேனர் போட முடியாதனால, பாக்ஸ் அவ்வளோ பெருசு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருப்பிலியில் தான் தட்டின ஸ்டெப் இருக்குது. அதிலே வச்சு நான் டைட் வச்சுட்டு அந்த கிளிப்பை வந்து வளைச்சி விட்டு அந்த நட்டு லூஸ் ஆகாத மாதிரி நல்லா அலான் கீப் போட்டு அல்லது ஒரு மட்டமான சாஃப்ட் வச்சு அதை வந்து நல்லா அந்த நட்டு சைஸுக்கு வளைச்சி விட்டணும். அப்போ தான் லூஸ் ஆகாது ரன்னிங்கில். நல்லாவே டைட் வைங்க. ஃபுல்லாக அடித்து டைட் வைக்க வேண்டாம். நார்மலாக வந்து லாக் ஆனால் போதுங்க அந்த நட்டு. அதுக்கு அடுத்து இந்த வாஷர் வந்து பார்த்திங்கன்னா லாக் வாஷரை நல்லா தட்டி விட்டுக்குங்க. தட்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த அவுட்டர் கேஸில் வந்து நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த செயினை மாட்டிக்கங்க. மாட்டி விட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்து கரெக்டாக உட்கார வைங்க. அதாவது கொஞ்சம் ராடில் அந்த கிக்கர் ராடில் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு, கிக்கர் ராட் சைடு தான் கொஞ்சம் லோடு இருக்கும். நல்லா கையில் அழுத்தி விடுங்க. இல்லைனா கட்டை சுற்றி எடுத்து லைட்டாக சுற்றி அந்த கிக்கர் ராடை சுற்றி தட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் உள்ளே நுழைஞ்சிருங்க. ஆயில் சீல் வந்து பார்த்திங்கன்னா நெளியாத மாதிரி கரெக்டாக மாட்டணுங்க. மாட்டி விட்டு தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துக்கிச்சான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா போல்ட்டும் போட்டு ஒரே லெவலாக டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஜாஸ்தியாக வைங்க. ஃபுல் டைட் வைக்க வேண்டாங்க. லீக் ஆனால் மட்டுமே கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த கப்பு. அதுக்கு அடுத்தது இந்த ஓஸ் மாட்டிக்கலாம், ஒயர் மாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நான் எல்லா செட்டும் மாற்றிட்டேங்க. வீலில் இருக்கிற செயின் ஸ்ப்ராக்கெட்லேருந்து செயின்லேருந்து எல்லாம் மாற்றிட்டேன். பர்ஃபெக்டாக சவுண்ட் இல்லாமல் சூப்பராக ஓடுதுங்க. இது நானே செஞ்ச வீடியோங்க. இதில் ஏதாவது தவறு இருந்தால் அது பெருசுப்படுத்த வேண்டாம். எனக்கு இது சரியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா.